ஹலோ கைஸ், இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நடந்த நம்ம ஜிடிக்கும் நம்ம டிசிக்கும் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 டார்கெட்டை கொடுத்தாங்க. 199 ரன் நம்ம டிசி அடித்தாங்க. அது மிக முக்கிய காரணம் நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஎல் ராகுல், கிளாசி ராகுல்னே சொல்லுவேன். அடித்த ஒரு ஷாட்டும் பஞ்ச் அடித்த மாதிரி இருந்துச்சு. வேறு யாருமே அவருக்கு வந்து கம்பெனி கொடுத்து ஆடலை. அக்செப்டில் 20 சில்லர் ரன் அடிச்சு எல்லாருமே சுத்தமான ரன் தான் அடித்தாங்களே தவிர வேறு யாருமே பெரிய பங்களிப்பு கொடுக்கல. கேஎல் ராகுல் மட்டும் தனியாக போராடி ஒரு 100 சில்லர் ரன் அடித்து ஒரு பெரிய ஸ்கோரை பதிவு செஞ்சு ஒரு காரணம் தான். எந்த டீமு போனாலுமே தலைவன் மட்டும் தான் அங்கே 100 அடிச்சுக்காரு. 3 டீம் இது வரைக்கும் ஆடியார். ஆர்சிபி, லக்னோ, இந்த பற்றி பார்த்தீங்கன்னா டெல்லி, அந்த 3 டீம்லேயும் 100 அடித்த பிளேயர்னு பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி சாதனை படைத்தாலும் இருந்தாலும் லாஸ்ட் லெவலில் இப்போ டீமுக்கான ஸ்கோரை நிர்ணயிக்க முடியல. நிர்ணயித்தாலும் வேறு யாருமே பங்களிப்பு கொடுத்து சரியான பங்களிப்பு யாரும் கொடுக்காதனால ஒரு 200 டார்கெட் கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு டார்கெட்டா அப்படின்னு சொல்லி அடித்த மாதிரி அடித்தாங்க நம்ம ஜிடி பேட்டர்ஸ். 2 பேருமே போடுறாங்க, விக்கெட்டே கொடுக்கலாம். ஓரளவுக்கு பரவாயில்ல. டிசி பவுலிங் பார்த்தீங்கன்னா நடராஜனை வந்து ஓப்பனிங்கில் கொடுக்க வச்சு அவர் அதிக ரன் கொடுக்க வச்சாங்க. அந்த இடத்துல தப்பு பண்ணலாம் சொல்லலாம் நம்ம டிசி. ஜிடியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்பெல்லர் எல்லாமே அதிகமான ஒரு ரன்லாம் யாரும் கொடுக்கல. சாய் கிஷன் மட்டும் தான் 4 ஓவர் 47 ரன் இன்னும் கொடுத்துருந்தாரு நினைக்கிறேன். மற்றபடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிராஜ் 37 ரன், அது மாதிரி 4 ஓவருக்கு அது மாதிரி எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல டீசெண்டாக போட்டிருந்தாங்க. நம்ம ரஷீத் கான் ஒரு 4 ஓவர் 33 32 கொடுத்துருந்தாரு. ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அந்த மாதிரி ஸ்பெல் போடும்போது பரவாயில்ல. ஏன்னா கம்மியான ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு கொடுத்துட்டாங்களே. எங்கன்னா ஒரு பிளேயர் தான் அடிவாங்க வரும், அப்போ பார்த்துக்கலாம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ஜிடியோட பேட்டிங் வந்து இந்த வருஷம் கன்னான ஒரு பேட்டிங்காக இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 3 எந்த டீம் வந்து அதிக ரன் அடிக்கிறாங்களோ அந்த டீம் கம்பல்சரி குவாலிஃபைடு கப் அடிக்க அதிக சான்ஸ் இருக்குது. இந்த டீமில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து 1600 மேலே போயிட்டு ரன்னு போயிட்டாங்க. 3 பேர் விரும்பி 3 பேர் சேர்ந்து. அப்போ அந்த மாதிரி ஆடும்போது கம்பல்சரி ஜிடி ஃபைனலுக்கு போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லா சீசனும் அப்படி தான். நம்ம சிஎஸ்கே கூட எடுத்து பார்க்கலாம். 2023 ருத்தும் காணும் செம்மையான பங்களிப்பு கொடுத்தாங்க. மிடில் ராய்டும் நம்ம ஜிவந்துபில் அவங்க பங்களிப்பு கொடுத்தனால கம்பல்சரி ஃபைனல் போய் கப் அடித்தாங்க. அந்த மாதிரி எந்த டீம் வந்து நல்ல கிளிக் ஆகுதோ அந்த டீம் கம்பல்சரி ஃபைனலுக்கு போகும். அதெல்லாம் கப் அடிக்க அதிக சான்ஸ் இருக்குது. இந்த டீம் எனக்கு தெரிஞ்சு அதிக சான்ஸ் இருக்குது. விக்கெட்டே விடாமல் ஒரு மேட்சை ஃபினிஷ் பண்ண போன வருஷம் நம்ம சென்னைக்கு எதிரில் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்சில். அதே மாதிரி இந்த வருஷமும் இதே மாதிரி தான் பண்ணிடுறாங்க. நம்ம ஜிசிக்கு எதிரியும் பண்ணிட்டாங்க. அடுத்த மேட்ச் அடுத்த 2வது மேட்ச் நம்ம ஜிடி கூட தான் மோதுறோம். எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டம் போகுது நம்ம சிஎஸ்கே ஜெயிக்கிற அந்த மேட்ச்சில். ஏன்னா ஒரு பெரிய ஸ்கோரை நிர்ணயிச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு இருக்கிற பவுலிங் அட்டாக் வந்து அவங்க அசால்ட்டாக அடிச்சிருவாங்க. ஏன்னா ஸ்பின்னர் கூட அவங்க தருமாறான்னு வச்சுக்கலாம். ஆனால் கம்பல்சரி பேஸ் பவுலிங்கில் நம்ம இருந்து பேஸ் பவுலிங்கே கிடையாது. கலிலாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மேட்ச் கலியில் குத்தம் சொல்லலை, எப்படி சொல்கிறது, அவர் வந்து யாக்கர்ன்றதையே போட மாட்டார். மற்றபடி எல்லாமே போட்டு விக்கெட் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு தவிர அந்த யாக்கர் பாலே ட்ரை பண்ண மாட்டார். ஃபஸ்ட்லாம் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருந்தார் சிஎஸ்கே. இப்போ லாஸ்ட்டில் வர டெத் ஓவரில் வந்து கொடுக்கனால வந்து குறைதானு தெரியல. ஆனால் சரியான அடி வாங்கிறார் டெத் ஓவரில் அவர் போட்டார்னா. பார்ப்போம் சிஎஸ்கே என்ன பண்ண போகுது 2வது மேட்ச்சில். அப்போ அந்த கைவிடுங்க கைஸ். நம்ம வந்து ஜிடியை பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எனக்கு தெரிஞ்சு கப் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. என்ன ஏன் அப்படி கேட்குறீங்கன்னா, கம்பல்சரி பயங்கரமான ஒரு பேட்டிங் யூனிட் வச்சுருக்காங்க. பவுலிங் யூனிட் இந்த வருஷம் சரியான ஒரு டீமாக இருக்கிறாங்க. கம்பல்சரி எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபியும் நம்ம ஜிடி தான் ஃபைனலுக்கு போது நினைக்கிறேன். அந்த நாளில் வந்து யார் நல்லா ஆடுறாங்களோ கம்பல்சரி அன்றைக்கி கப்பை தூக்கின்னு போயிடும். எனக்கு என்னமோ ஜிடி மேலே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆர்சிபி பக்கம் பார்த்தா ஏசில் இருந்தால் தான் வந்துட்டாரோம். ஓரளவுக்கு அவங்களுக்கு இருக்கிறதோட இவங்களோட ஒரு ஸ்ட்ராங். ஆனால் அவங்க டெத் ஒரு செம்மையான ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும் இவங்க அடி வாங்காமல் தானே போதும். மற்றபடி வந்து பயங்கரமான டீம் தான் ஜிடி. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 டீமில் கம்பல்சரி ஒரு டீம் கப் அடிக்கணும்னு எனக்கு தோணுது. மும்பைலாம் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அப்போ அதேமாதிரி பஞ்சாப் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்களும் பார்த்துட்டு பார்த்தீங்களா, ஏன்னா அவங்களும் சரியான கிரிக்கெட் ஆடுங்கிறாங்க. ரீசெண்டாக செம்மையாக ஆடுறாங்க. அதெல்லாம் சூப்பராக அவங்க நம்பர் 3 லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. இன்னும் இருக்கிற 2 மேட்ச் ஒரு மேட்ச்சில் வந்து அவங்க ஜெயிச்சாங்க. அவங்க நம்பர் 2 ஸ்லாட் பார்த்து வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 டீம் தான். இந்த 3 டீமில் ஒரு டீம் கம்பல்சரி கப்பு தூக்கின்னு எனக்கு தோணுதுங்க. பாப்பாங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.